எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கதே? இது சார் வந்து ரொம்ப பசிக்குதியா? அர்ஜென்ட்டா 4 சப்பாத்தி போட சொல்லு. சாப்பிட்டு சீக்கிரமா போகணும். சார் இப்பதான் கிச்சன்ல கேஸ் தீந்து போச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பக்கத்து கடையில கேஸ் ஏற்பாடு பண்ணி சுட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ் சார். சீக்கிரமா கொண்டு வாயா. இந்த ஹோட்டல்ல எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஹலோ, நாங்க சாப்பிடலாம் வந்துட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு பிரச்சனைக்காக போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார். சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். மாட்டேன்னு சொல்லாம செய்வீங்களா? சொல்லுப்பா. பக்கத்துல வாங்க. யார பேசுற இந்த கேள்வி கேட்ட? அவர் அப்படி என்னதாங்க கேட்டாரு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? கேட்டது சொல்ல முடியாதுடி. அவ்வளவு கேவலம். டேய், கொல்லாம விட மாட்டேன். என்னங்க உங்களுக்கு தானே? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னடா ஆச்சு சொல்றாங்க? சார் நீங்களே சொல்லுங்க சார். வேண்டாங்க. அவன் கேக்குறாயா, ஏதோ கேஸ் தீந்து போச்சான், கொஞ்ச நேரம் வெயில்ல அப்படியே நில்லுங்க, 4 சப்பாத்தி போட்டுக்கிறேன்றான். இது என்ன கடப்பா கல்லாயா? ஆஃப் பாயில் அப்புறம் போட்டுக்கிறான். டேய், நீ ஏன்டி சிரிக்கிற? இல்லைங்க, நம்ம வீட்ல கூட தான் அடிக்கடி கேஸ் தீந்து போகுது. எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா தோணலைங்க. இனிமே நான் கேஸே வாங்க போறது இல்லைங்க. ஏய், உன்னை வெட்டாம விட மாட்டேன் நாயே. சாரதா, வாங்கப்பா. உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, நேத்து மழையில நனைஞ்சிட்டேன், லேசா ஜுரம். இப்ப பரவாயில்ல. சங்கீதா எப்படி பாருக்கா? எப்பவும் உன் ஞாபகம் தான். அக்கா அக்கான்னு உயிரையே விட்டுட்டு இருக்கா. என்ன புண்ணியம், நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீ அவனை நம்பின, மோசம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த உலகம் முன்னேறு சரியா போலன்னா பின்னேறும் சரியா போகாதுன்னு நம்புது. நல்ல வேலை, ஆனந்த் மட்டும் உன்னை கார்ல கொண்டு வந்து டிராப் பண்ணலனா மழையில நினைச்சு இந்நேரம் உனக்கு ஜன்னியே வந்திருக்கும். ஆனந்த் யாருமா அது? எங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காருப்பா. ஹலோ, வாங்க சார் உள்ள. பரவாயில்ல வாங்க. தாயில்லா பொண்ணுகளை வளர்க்கறதே கஷ்டம். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது அதை விட பெரிய கஷ்டம். சார் என்னன்னு? என் பொண்ணை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆபீஸுக்கு போயிருந்தேன். அங்க மட்டும் இல்ல, ஹாஸ்டல்லையும் கூட உங்க 2 பேரையும் பத்தி கெட்ட குடியே கெடும்னு எவனோ எழுதி வச்சுட்டான். எங்களை சந்தி சிரிக்க வச்சிடாதீங்க. இது ஏன் என் பொண்ணு வாழ்க்கைங்கிறது விசித்திரம்பாங்க. அது உண்மைதான். நான் வேற ஏதேதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன். இங்கேயே ஒரு ஓரமா நிறுத்திருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பரவாயில்ல சார், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, உங்களை அங்கேயே டிராப் பண்ணிடுறேன். பக்கத்து ஒரு ஆளை பார்க்கணும். என் தம்பி வீடு இங்கதான் இருக்கு. எனக்கு ஆட்டோ தான் சௌரியப்படும். இங்க ஓரமா நிறுத்திடுங்க. சரிங்க சார். ஆட்டோ, கிண்டி வரீங்களா? டே ஆல்பர்ட், கிண்டிக்கு போறியா? 100 ரூபா கொடு. என்ன பிக்ஸட் ரேட்டா? அப்புறம் மீட்டர் எதுக்கு? அப்ப கார் எதுக்கு? இவ்வளவு தூரம் கார்ல தானே கொண்டு வந்த.
கார்ல டிராப் பண்ண வேண்டியதானே? இரு தம்பி, பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். எதுக்கு சார் இவ்வளோ? ராத்திரி நேரம் கேட்குறாரு. வா தம்பி போலாம். சரி. தோடா இப்பெல்லாம் பொண்ணுங்களே மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா சொல்ற? அதான்டா ஹாஸ்டல் பார்ட்டி சாரதா எக்ஸ்ட்ரீமா போறான்னு சொன்னல, அவ வயித்துல கீத்துல வாங்கியிருப்பா. அதான் எஸ்டீம் காரன் அவங்க ஒப்பனை செட்டில் பண்ணி அனுப்புறான். என்ன வார்த்தை? உன்ன மாதிரி 1-2 பேரால் தான்டா ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்களுக்கே கெட்ட பேரு. ஆட்டோ கிண்டிக்கு போனோம், கூட்டிட்டு போயிடு. நீங்க உட்காருங்க. ஓகே. கண்ணாடி ஒஞ்சி போச்சுன்னு கவலைப்படுறியா? என் தம்பி மேலே கை வச்சிட்டியா? தம்பி மேலே கை வச்சிட்டியா? இந்த நாயை அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி அள்ளின்னு போய் கூத்துற கடாசுங்கடா. என்ன வார்த்தை பேசினா தெரியுங்களா சார் இவன்? இவனை கூல் டவுன். வா வா ஆனந்த், ரோட்ல போய் என்ன ஆனந்த்?
வழி சொல்ல தெரிஞ்ச இந்த சமுதாயத்துக்கு வழி சொல்ல தெரியாத ஆனந்த். இட்ஸ் a polluted world. எஸ், ஐ மீன் இட். நீங்க ஆம்பளைங்கிறதுனால தப்பா பேசணும்னு அடிச்சு நொறுக்கிட்டீங்க. அதே சாரதா கிட்ட அப்படி பேசியிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனந்த், இந்த உலகம் காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்ப கீழே விழுவோம், நம்ம மேல எப்ப ஏறி ஓடலான்னு. சார், எஸ், நம்ம ஆபீஸ்ல இருந்து சாரதா வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே சார். என்னங்க, மிஸ்டர் ராகேஷ் சர்மா லைன்ல இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாரதா, வாங்க உட்காருங்க. हेलो शर्मा जी. उकर. हाँ बोलिए ना. हाँ या 25 lakhs check no. I given to the auditor. हाँ account pay. Yes. Hello. No problem, no problem. Okay. I'll call you in the evening. உட்காருங்க சாரதா. நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் சாரதா, மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க. ஆனா உங்களால தான் உங்க குடும்பம் சந்தோஷமா இல்லைங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாவம், உங்க அப்பா உங்களை பத்தி எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? ஆபீஸ்ல ஆரம்பிச்சு ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போன உங்க விஷயம் அதோட போயிடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. என்னடா நம்மள வரவழைச்சிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எங்களை மாதிரியே உங்களை சுத்தி இருக்கவங்களும் இதேதான் நினைக்கிறாங்க. அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. உங்களை 2 பேரை பத்தி அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க 2 பேரும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க கூடாது? காதலுங்கிறது உணர்ச்சி பூர்வமான விஷயம். ஏதோ ஒரு வகையில அதை நீங்க 2 பேருமே இழந்துட்டீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கல்யாணங்கிறது அறிவுபூர்வமான விஷயம். நல்லது எது கெட்டது எதுன்னு உங்க 2 பேரால நல்லாவே ஜட்ஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். நாங்க எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாயம் பண்றதா நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் அதை சீக்கிரமா எடுங்க ப்ளீஸ். உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் ஆனந்த். அவரை மாதிரி ஒரு நல்லவரோட வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சாரதா. சாரதா அமிர்தா மாதிரியே இருக்காங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. சாரதா குணத்துல என்னடா குறை? உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம் இது. நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடு. உனக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு நம்புறோம். ப்ளீஸ். நேரமாச்சு, போலாம். இதை விட சந்தோஷம் என்னடா மச்சான் சூரதாங்க விட்டுட்டு இருக்கீங்க? நம்ம ஆனந்த் இருக்கான்லடா, அவனுக்கும் சாரதாவுக்கும் கல்யாணம். போடு போடு போடு.